ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க கத்துருக்குல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு சண்டே. ஸோ நான் இன்னைக்கு சர்ச் போயிருந்தோம். அங்க அர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் ஒண்ணு நடந்துச்சு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்களால முடிஞ்ச சில பொருட்கள வந்து வாங்கி வச்சுடுவாங்க. அண்ட் அவங்க வீட்ல வந்து ஏதாவது வளர்த்தாங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் இருந்துச்சுன்னா, அதையும் எடுத்து சர்ச்சுக்குன்னு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இந்த அரிசி, உப்பு, கரும்பு, அப்புறம் ஆடு, கோழி இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து ஏலம் விடுவாங்க. நாங்களும் இந்த சர்ச்லேருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல லவ் பேர்ட்ஸ் வந்து ஏலம் விட்டாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். என்னோட பையனுக்காக இந்த மாரி ஏதாவது பெட் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லவ் பேர்ட்ஸ் ஏலம் விட்டோனே எனக்கு ரொம்ப ஆசையாயிட்டு. அவனுக்காக எப்படி நம்ம வெளிய வாங்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்லேருந்தே வாங்கிட்டு போலாம். நல்லா பிளெஸ்ஸிங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அத தொடுறதுக்கே அவ்ளோ பயமா இருந்துச்சு. எங்க அது வந்து கொத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பயந்து தான் கொண்டு வந்தேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரி பெட்ஸ்லாம் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பவுல்ல ஒரு ஃபிஷ் போட்டு வளர்த்துருக்கனே தவிர, மத்தபடி இந்த மாரி பெட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அண்ட் இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. என்னோட பையனுக்கு வந்து பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரே சிரிப்பு தான். கீழ கூட வைக்க விடமாட்டேன்ட்டான். அவ்வளோ அத பார்த்து ரசிச்சு விளாண்டுக்கிட்டே தான் இருந்தான். சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத சர்ச்சுக்குன்னு குடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பேசுனாங்க. இத வந்து இதுக்கு வந்து போனோனே தண்ணி குடுங்க. இத நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பொறந்து ஒரு 5 மாசம் ஆகுது. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. பட் இத வந்து என்ன எப்படி வளர்க்கணும்? இதுக்கு அடுத்து என்ன தேவை? அந்த மாரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. போற வழியில ஏதாவது பெட் ஷாப் இருந்துச்சுன்னா, அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அத ஓரமா வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பெட் எல்லாமே வந்து நான் என்னோட பையனுக்காக தான் நான் வளர்க்கணும்னே ஆசைப்படுறேன். அண்ட் அதுவும் சர்ச்லேருந்து வாங்கிட்டு போனதுனால ரொம்ப பிளெஸ்ஸிங்கா ஃபீல் ஆச்சு. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து அங்கேயே குடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஃபேமிலி கூட, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் வந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்போமாச்சும் தான் அந்த மாரி சான்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நல்லா ஹேப்பியா சாப்பிட்டுட்டு, ஃபைனலா வந்துட்டு அந்த பாயாசம்லாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு தான் ஃபுல்லா அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் எனக்கு டே ரொம்பவே சூப்பரா போச்சு.